எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது ஜி ஸ்டார் மொபைல் கேர் அண்ட் ட்ரைனிங் வீடியோஸ். நான் உங்கள் விஜய் கோபிநாத் பேசுகிறேன். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா ஜி ஸ்டார் மொபைல் கேர் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் நம்மளோட டெமோ வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு மொபைல் சர்வீஸ் பண்ணுறதுல உண்மையாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் வந்து இதை வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பரில் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, நான் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கேன், நான் ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கேன், நான் இன்னும் ஒரு சில கோர்சஸ்லாம் வந்து கற்றுக்கணும். என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பேசிக் லெவல் ரிப்பேரிங், அட்வான்ஸ் ஹார்ட்வேர், ஐசிடி பாலிங், இஎம்எம்சி அண்ட் சாஃப்ட்வேர், இந்த 5 கோர்ஸும் இருக்குது. இதில் நான் வந்து சூஸ் பண்ணி படிச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாலும் படிச்சிக்கலாம். ஸோ அதை எப்படி நான் அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அக்காமடேஷன் அண்ட் ஃபுட் ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் தங்கி படிக்கிறதுக்கு. அதையும் நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேற்று நம்ம நெட்வொர்க் டைப் 1 அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம். இன்னைக்கு நெட்வொர்க் டைப் 2 அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ எஸ்டோட வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் டைப் 1 அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நெட்வொர்க் டைப் 1 தாண்டி நம்ம இன்னைக்கு நெட்வொர்க் டைப் 2 பார்க்க போகிறோம். இந்த ஒரு சில டயக்ராம்ஸை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட நெட்வொர்க்கோட மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன, நோ சர்வீஸ், எமர்ஜென்சி கால், நோ நெட்வொர்க். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நெட்வொர்க் டைப் 1ல வந்து பல விஷயங்கள் இருந்துச்சு, இதில் ஆனால் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நெட்வொர்க் டைப் 2 நான் சொல்ல வரேன். நெட்வொர்க் டைப் 2 அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? எதனாலங்க நெட்வொர்க் டைப் 1 டைப் 2 பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு சில ஐசிஸ்லாம் வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க, அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ நெட்வொர்க் செக்ஷன் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஐடியா கிடைக்கும். எதனால ஒரு நெட்வொர்க் செக்ஷன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அந்த வீடியோவில் தான் இருக்கும். அதை பார்த்துட்டு நெட்வொர்க் டைப் 1 பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நெட்வொர்க் டைப் 2 பாருங்க. அப்பதான் நெட்வொர்க் பத்தின ஒரு ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிவா புரியும். ஓகேவா? ஸோ நேற்று வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே எல்லாம் பண்ணியிருந்தோம், நம்ம புரிஞ்சிருச்சு, ஓகே. பட் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா ஒரு ஐசி வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. என்ன ஐசின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆண்டனா ஸ்விட்சிங் ஐசி அப்படிங்கிற அந்த விஷயம். ஆண்டனா ஸ்விட்ச் பண்ணுற அந்த ஐசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப்ஓலேயே வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிஎஃப்ஓவில் மெர்ஜ் ஆகும்போது நமக்கு வந்து இடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் அலாட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் வந்து குறையுது. அப்போ என்ன அப்படின்னா நெட்வொர்க் செக்ஷனில் 1, 2 இந்த 2 ஐசி மெயினாக இருக்குது. ஸோ இந்த 2 ஐசி தான் அப்படிங்கிற அளவுக்கு மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது ஏகப்பட்ட ஐசி இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்எம், டிசிஎஸ் அப்படிங்கிற பேண்ட் பாஸ் ஃபில்டரே அதிகமாக இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்கிறது புரியும், அப்படி பார்க்கல அப்படின்னா புரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம இதை பாருங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக புரியுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வர மொபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் அலாக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ சர்வீஸ், எமர்ஜென்சி கால், நோ நெட்வொர்க் ஆல்ரெடி சொன்னது தான். எமர்ஜென்சி கால் அப்படின்னா ஆண்டனா கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ ஆண்டனாலிருந்து இந்த டயக்ராம் பாருங்க, ஆண்டனாலிருந்து எங்கே வருது அப்படின்னா ஒரு காயில் போட்டிருக்காங்க ப்ளஸ் ஒரு சீரிஸ் கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர். ஸோ இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராமேட்டிக்காக நான் வந்து ரெக்டாங்கல் மாதிரி போட்டிருந்தேன், பட் ஸ்கீமேட்டிக்காக நான் வந்து உள்ளே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் எக்ஸ்டர்னல் ஆண்டனா. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஆண்டனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை பிரிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம ட்ராக் கண்டிப்பாக இங்கே வரணும். வரல அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் ஆண்டனா கூட ப்ராப்ளமாக இருக்கலாம், மேபி வாட்டர் டேமேஜ் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இதை டைரக்ட் பண்ணிடும். அதாவது வந்து இப்படி டைரக்ட் பண்ணும்போது நமக்கு இங்கே வர சிக்னல்ஸ் ரிசீவ் ஆகிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப்ஓ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு போயிடுது. ஸோ இந்த பிஎஃப்ஓ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் தான் ஆண்டனா சுவிட்ச் அப்படிங்கிற மெர்ஜ் ஆயிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆண்டனா சுவிட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா ஜிஎஸ்எம், டிசிஎஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து உள்ளே இருக்கிறதுனால அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜ் ஆக ட்ரை பண்ணும். ஓகே, இப்போ எல்லாம் மெர்ஜ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎஃப் ரொம்ப சின்னதாகவே ஆயிடுச்சு. ஸோ பிபிஎஃப் அப்படிங்கிறது வந்து பேண்ட் பாஸ் ஃபில்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருந்து பட் இன்னைக்கு மெர்ஜாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இதை தாண்டி வேறு என்ன இருக்குது? ஆர்எஃப் அண்ட் ஐஎஃப், அதாவது ரிசீவர், டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவர். நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஒரு ஃபங்க்ஷன் இங்கே பண்ணுது. இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த கிறிஸ்டல் வந்து ஒரு ஆசிலேட் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். ஸோ இந்த கிறிஸ்டல்னால கூட நமக்கு வந்து நெட்வொர்க்குகள் வராமல் போகலாம். இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆண்டனால பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எமர்ஜென்சி கால் காமிக்கும். பட் நமக்கு ஆண்டனால பிரச்சனைலாம் கிடையாதுங்க. நம்ம வந்து உள்ளதான் பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 விஷயம் தான் காமிக்கும். ஸோ எமர்ஜென்சி காலை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிக்னல் சரியாக ரிசீவ் ஆகலை அப்படின்னா தான் எமர்ஜென்சி கால் காமிக்கும். பட் நமக்கு சுத்தமாகவே ரிசீவ் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து நோ சர்வீஸும் நோ நெட்வொர்க்கும் தான் கண்டிப்பாக வந்து காமிக்கும். ஸோ அந்த மாதிரி தருணத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிஎஃப்ஓ அண்ட் ஆர்எஃப் அண்ட் ஐஎஃப்ஐசி. ஸோ இந்த பிஎஃப்ஓ அந்த ஆர்எஃப் அண்ட் ஐஎஃப்ஐசி தான் நம்மளோட டவுட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக டவுட்டை வச்சுக்கிட்டு நம்ம கிளியர் பண்ணணும் இல்லையா? டவுட் இருந்துச்சு அப்படின்னா உடனே ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துடணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் நம்ம மொபைல் வந்து கம்ப்ளைண்ட்டே ரெடி ஆகும். ஸோ நம்ம வந்து
பிஎஃப்ஓவா இருக்குமா, பிஎஃப்ஓவா இல்லாமல் இருக்குமா, ஒருவேளை பிஎஃப்ஓ நல்லா இருந்து ஆர்எஃப் நல்லா இருக்குமா, இப்படி நம்மளே கேள்வி கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா கஸ்டமர் நம்மளே கேள்வி கேட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ஒரு பிஎஃப்ஓ மேலே டவுட் இருக்குது அப்படின்னா உடனே பிஎஃப்ஓ சேஞ்ச் பண்ணுங்கள். பிஎஃப்ஓ சேஞ்ச் பண்ணியும் வந்து ரெடி ஆகலை அப்படின்னா ஆர்எஃப் சேஞ்ச் பண்ணுங்கள். ஆர்எஃப் சேஞ்ச் பண்ணி ரெடி ஆகலை அப்படின்னா கிறிஸ்டலை சேஞ்ச் பண்ணுங்கள். எஸ், கிறிஸ்டலும் இந்த இடத்துல ஒரு மிக பங்கை ஏற்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், சாம்சங் B313 இருக்கட்டும், B312E இருக்கட்டும், நம்ம வந்து அந்த இடத்துல கிறிஸ்டல் தானே மாற்றுறோம். ஸோ அப்போ அங்கே கிறிஸ்டல் தான் அதிகம் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் நமக்கு வந்து ஷார்ட்கட்டாக தெரிஞ்சதுனால தான் நம்ம வந்து கிறிஸ்டலை மாற்றுறோம். அதே மாதிரி தான் ஆண்ட்ராய்டும். ஆண்ட்ராய்டில் பல விஷயங்கள் வந்து எந்தெந்த ஐசி வந்து அடிக்கடி வந்து போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். அது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் தான் இந்த மாடல் இந்த ஐசி கொண்டு தான் அதிகம் வந்து ஃபால்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கவே முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் எல்லா விஷயங்களும் வந்து புரியும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த சாம்சங் 313 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஏன் கிறிஸ்டலை மாற்றுறோம்? ஏன்னா இது அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் தான் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அது தெரிஞ்சது, அது அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டதுனால தானே அதை ஷேர் பண்ணுறாங்க. அது ஷேர் பண்ணதுனால தான் நம்ம மாற்றுறோம், நமக்கு வந்து டவர் வருது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அப்போ B313 வந்து நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் வந்தால் கிறிஸ்டல் மாற்றினா ரெடி ஆயிருப்பா, வேற என்ன. இந்த கெப்பாசிட்டர் அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செட்டில் 2 ஐசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் மெயினாக. ஸோ அதில் வந்து நெட்வொர்க் ஐசிங்கிறது நல்லாவே தெரியும். அந்த செட்டில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கீழே ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ அந்த கெப்பாசிட்டர் ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணுங்கள், ரெண்டாவது இதை செக் பண்ணுங்கள் அப்படின்னு நம்பரே போட்டிருப்பாங்க. மூணாவது இந்த ஐசி செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற நம்பர் போட்டாங்க. ஏன் போட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து விபேட் லைன் அதுக்கு வருதாங்கிறத செக் பண்ணும். பட் அந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்கா இல்லை அதை ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வோல்டேஜ் அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸான இடத்த வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, சுவிட்ச் போடாமல் லைட் எரியல அப்படின்னா அந்த மாதிரி கவலை தான். இந்த இடத்துல நம்ம வோல்டேஜே கொடுக்கல அப்படின்னா நெட்வொர்க் சிஸ்டம் எப்படி வேலை செய்யும்? அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இனிஷியலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வோல்டேஜ் வருதான்னு பாருங்கள். வோல்டேஜ் வந்து பேட்டரியில் இருக்க வோல்டேஜ் அப்படியே வரும். ஸோ அதனால் வந்து பேட்டரி எவ்வளோ வோல்ட் இருக்கோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெட்வொர்க் செக்ஷன் வருதா இல்லையா அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயத்தை பாருங்கள். ஓகே, இதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ எமர்ஜென்சி கால் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். எமர்ஜென்சி கால் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஆண்டனால ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆண்டனா பிரச்சனைகள் இருந்தால் நம்ம வந்து இந்த காலையில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிஸ்டர் செக் பண்ணி பார்க்கலாம், இந்த எக்ஸ்டர்னல் ஆண்டனாவை செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி செக் பண்ணுறது? இந்த இடத்துலேருந்து மல்டிமீட்டரோட கண்டினியூட்டி இந்த இடத்துல வச்சு பாருங்கள், வருதான்னு பாருங்கள். ஓகே வருது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த இடத்துல வருது இருந்தாலுமே இந்த எக்ஸ்டர்னல் ஆண்டனாவை லிங்க் பண்ணி பாருங்கள், ஒரு சில செட்டில் வந்து ரெடி ஆகும், சாம்சங் மாதிரியான செட்டுகள்லாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த கண்டினியூட்டி இங்கேருந்து வருதான்னு பாருங்கள். அப்படி நமக்கு வந்து வருது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒரு ஆண்டனாவை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வச்சு செக் பண்ணி பாருங்கள். சிக்னல் ஏறுதா, சிக்னல் இன்க்ரீஸ் ஆக ட்ரை பண்ணுதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா பார்ஷியல் ஷார்ட் ஆகிறதுலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்ஷியல் ஷார்ட் அப்படின்னா ஆஃப் ஷார்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த பிஎஃப்ஓவே ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா நெட்வொர்க் செக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஓரமாக தானே இருக்குது. வாட்டர் டேமேஜ் ஆன உடனே கண்டிப்பாக இந்த பிஎஃப்ஓவோ இல்லை இந்த ஆர்எஃப் அண்ட் ஐஎஃப்ஓ முதல்ல தண்ணி வந்து இதில் வந்து விழலாம். அப்படி விழும்போது நம்ம கொடுக்குற வோல்டேஜ் மூலிமா அது வந்து ஷார்ட் ஆகிட்டு ஆஃப் ஷார்ட் ஆக வேலை செய்யலாம். ஆஃப் ஷார்ட் வேலை செஞ்சுன்னா என்னென்ன ஒரு விஷயம், சார்ஜிங் ஹீட் ஆகும், சார்ஜிங் போடும்போது பேட்டரி சீக்கிரம் ட்ரை ஆயிரும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பவர் ஐசி இந்த மாதிரியான ஐசியில் மட்டும்தான், வோல்டேஜ் சம்மந்தப்பட்ட ஐசியில் மட்டும்தான், பிஎம்எல் ஐசியில் மட்டும்தான் வருமானு கேட்டால் கிடையாது, நெட்வொர்க்லேயும் வரும். நெட்வொர்க் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு, மொபைல் டெட் ஆகிறதுக்கும் நெட்வொர்க் ஒரு காரணமாலாம் இருந்திருக்கு. அதை தான் நான் சொல்ல வரேன். நெட்வொர்க் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பிஎம்ஐயோ பிஎம்ஐயோ நோண்டிட்டு இருக்க முடியாது, நெட்வொர்க்கையும் பாருங்கள். நெட்வொர்க்லேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நோ சர்வீஸ் ஒரு நோ நெட்வொர்க் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இந்த 2 விஷயம் தான். இது என்ன அப்படின்னா இதை மாற்றும் போது ஒரு சில ஐடியா நமக்கு கிடைச்சிரும். மெர்ஜ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நமக்கு என்ன ஈஸி. நெட்வொர்க் டைப் 1 பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு, டைப் 2 பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இதுக்கு மேலே எப்படி சிம்பிளாக இருக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இருக்க சர்க்யூட்ஸ் வந்து சிம்பிளாக தான் போயிட்டு இருக்கு. பட் நம்ம தான் வந்து அதிகம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோமா என்னன்னு தெரியல நமக்கு. ஸோ அதை தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு நெட்வொர்க் செக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓவரால் என்ன விஷயம் நடக்குதுங்கிற கொண்டு நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். நம்ம பேசுகிறதுலேருந்து அவங்க பேசுகிற வரைக்குமே நான் வந்து ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் வந்து டயக்ராமோடு நான் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெட்வொர்க் டைப் 1 பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நெட்வொர்க் டைப் 2 பார்த்துக்கலாம். இது எதனால் இந்த 3 விஷயங்களையும் தனித்தனியாக பிரிக்கிறேன் அப்படின்னா அப்டேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சிக்க முடியும். டேரெக்டாக நீங்கள் டைப் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணுதுன்னு நான் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். நெட்வொர்க்கில் ஒரு 3 வீடியோ இருக்கும், இந்த வீடியோட சேர்த்து அந்த 3 வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த நெட்வொர்க் செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளிஃபைடு ஒரு நெட்வொர்க் செக்ஷன். இது வந்து எந்தெந்த மொபைல்லாம் இருக்குது, நான் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வரும். என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லும்போது அந்த மாடலோட
பர்டிகுலர் மாடலோட அந்த விஷயம் வந்து நமக்கு மறக்கவே மறக்காது. அதை தான் இந்த இடத்துல நான் வந்து சொல்ல வரேன். ஓகே, கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி செஷன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம ஃபீல்டில் இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணிவிட்டு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.